கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகள் குறித்த ஒரு நபர் விசாரணை குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பத்திரிகை செய்தி ஒன்றை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சரியாக திட்டமிட தவறியதாலும் அதிகாரிகளின் கவனக்குறைவாலும் துயரம் அரங்கேறியதாக மக்கள் கூறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அதிக அளவில் கூடியதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை என கேட்டுள்ள பழனிசாமி, போதுமான காவலர்கள் பணியமர்த்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கமான பரிசோதனைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ள பாமக எம்எல்ஏ அருள், ராமதாஸின் உடல்நிலை குறித்த வதந்திகளை தொண்டர்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். ராமதாஸ் இன்று பிற்பகல் வீடு திரும்புவார் என்றும் அருள் தெரிவித்தார். இது இன்னைக்கு ஐயா செக்கப்புக்காக போய் ஒரு 3 மாதமும் இந்த மாதிரி செக்கப்பு போவாங்க. 2026 தேர்தலில் ஒரு இளைஞன் என்ன செய்வாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செயலாற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். எந்த வதந்தியும் யாரும் நீங்க நம்ப தேவையில்லை. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ராமதாஸ் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அப்போது இருந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவமனை சென்று இதய பரிசோதனைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி சென்ற வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலாண்டு விடுமுறை, ஆயுத பூஜை என தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு பலரும் படையெடுத்த நிலையில் விடுமுறை முடிந்ததால் சென்னை திரும்புகின்றனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்தன. ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, மதுராந்தகம் மற்றும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடிகளில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நீண்ட தொலைவுக்கு வரிசை கட்டி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் ஜிஎஸ்டி சாலையில் ஊரப்பாக்கம், வண்டலூர், தாம்பரம் ஆகிய இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் நகரங்களுக்கு திரும்பியதால் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை முடிந்து திரும்பிய ஏராளமான பயணிகளால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை செல்ல ஏதுவாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 125 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாலரங்கபுரத்துலேருந்து வரேன். என் பொண்ணு சென்னையில் காலேஜில் படிக்கிறாங்க. தசரா விடுமுறைக்கு இன்னைக்கு கிளம்புறாங்க சார். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா பஸ் நிறையா இருக்குது. நல்லா கூட்டம் நல்லா இருக்குது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சார். பொண்ணு பிரச்சனை இல்லாமல் போகிறாங்க சார். வெளியூர்களில் இருந்து திரும்பிய பயணிகள் சென்னை மாநகருக்குள் செல்ல ஏதுவாக கிளாம்பாக்கத்தில் இருந்தும் கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோல் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்ற அனைத்து ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருநெல்வேலியில் இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் இடம் பிடிக்க ஏராளமான பயணிகள் முண்டியடித்ததை காண முடிந்தது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடந்து வரும் பணிகளை மழைக்காலத்திற்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், தாமதமாகும் பட்சத்தில் விபத்துகள் ஏற்படாத வகையில் அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஆணையிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு மனநல மற்றும் மருத்துவ நரம்பியல் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவா வேலு, சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு, அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை இடையில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மழை காலத்திற்கு முன்னாலேயே பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆணையிடுகிறோம். அப்படி பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் பணி தாமதமாகும் என்று சொன்னால் அந்த இடத்துல பாதுகாப்பு கருதி பேரிகேட்லாம் வச்சு அதை முழுமையாக அங்கே யாரும் விபத்துக்கு ஏற்படக்கூடாது என்கிற அந்த ஆணையை நாங்கள் பிறக்கிறோம். மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் 14 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலைய சாலை வரையில் மலைவாழ் மக்கள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. பேரணியில் பங்கேற்ற அச்சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் பிருந்தா காரத், பழங்குடியினருக்கு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் நிலங்களையும் ஒன்றிய அரசு பறிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் சனிக்கிழமை மட்டும் வேலை செய்யும் வகையில் கட்சியை துவங்கியுள்ளதாகவும், ஆனால் வருடம் 365 நாட்களும் மக்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கமாக செங்கொடி இயக்கம் இருந்து வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார்.
சிவகங்கை மாவட்டத்தில் தென்னை மரங்களில் கேரள வாடல் நோய் தாக்குதல் அதிகம் இருப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உள்ளனர். மானாமதுரை, ராஜகம்பீரம், திருப்புவனம், திருப்பாச்சேத்தி, கானூர் உள்ளிட்ட பகுதிகளில் 4 லட்சம் தென்னை மரங்கள் உள்ளன. பெரும்பாலும் நெட்டை மரங்களே நடவு செய்யப்பட்டுள்ளன. தென்னை மரங்களில் கேரள வாடல் நோய் பாதித்து விளைச்சலின்றி மரங்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நோய் தாக்கிய மரங்களின் மட்டைகள் பச்சை நிறத்தை இழந்து திடீரென உதிர்ந்து விடுகின்றன என்றும், ஒரு மரத்தில் 40 காய்கள் விளையும் இடத்தில் 4 காய்கள் மட்டுமே விளைச்சல் கண்டு உடனேயே மரங்கள் கருகி விடுகின்றன என்றும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். நல்லா இருக்கிற மரம் திடீர்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு ஹார்ட் அட்டாக்ல இறக்குற மாதிரி அது பட்டு போயிடுது. இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தென்னையை உருவாக்குறதுக்கு 5-6 வருஷம் ஆகுது. ஆனால் திடீர்னு இதனால இப்படி படுறதுனால விவசாயிகள் பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த கேரளா வாடல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கணும் முன்னாடி நம்ம வேளாண்மை துறையை கேட்டுக்கிறோம். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கரிமோட்டாஸ் ஓடுதளத்தில் தேசிய அளவிலான கார் பந்தயம் நடைபெற்றது. இங்கு தேசிய அளவிலான கார் பந்தயத்தின் 2ஆம் சுற்றும் இந்தியன் ரேசிங் பெஸ்டிவலின் 3ஆம் சுற்று போட்டிகளும் நடைபெற்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கார் பந்தயத்தில் சீறி பாய்ந்த கார்களை பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்ற 24 வயது இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வங்கியில் பணியாற்றி வந்த பரமேஷ் எனும் இளைஞர் மாரத்தான் ஓட்டங்களில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் தனியார் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க பரமேஷ் முன்பதிவு செய்துள்ளார். மொத்தம் 21 சுற்றுகளை கொண்ட மாரத்தான் போட்டியில் 18 சுற்றுகளை நிறைவு செய்திருந்த போது பரமேஷ் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு ஆக்சிஜன் பரிசோதனைகள் உள்ளிட்டவற்றை ஏற்பாட்டாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மாரத்தானில் 21 கிலோமீட்டர்ஸ் அவர் போயிருக்காரு. பட் அந்த இடம் என்னென்னா 18 கிலோமீட்டர்ஸ் போகிறப்போ ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் நின்றுருக்காரு. நின்ன உடனே கலாச்சாரம் ஆகிருக்காரு. பட் என்னென்னா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் நடத்துனது சயின்டிஃபிக்காக கொஞ்சம் தப்புன்றது தான் தோணுது. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்காது. அது எப்படி நடத்துனாங்கன்னு தெரியல எனக்கு. அதுதான் ஒரு பெரிய இது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மெரினாவில் உள்ள மாநகராட்சி நீச்சல் குளம் மக்கள் பயன்பாட்டிற்காக நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் ஏற்படுத்துதல் உள்பட 2,50,00,000 ரூபாய் செலவில் மெரினா நீச்சல் குளத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து 3 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் நாளை திறக்கப்பட உள்ள நீச்சல் குளம் காலை 5:30 மணி முதல் மாலை 7:30 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை பெண்களுக்கான நேரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு QR கோடு மூலம் முன்பதிவு செய்து கட்டணம் செலுத்தும் வசதி உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 1 மணி நேரத்திற்கு பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் 12 முதல் 14 வயது வரையிலான சிறுவர்களுக்கு 30 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்பவர்களுக்கு கட்டணத்தில் 5 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பராமரிப்பு பணிகளுக்காக நீச்சல் குளம் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற கேரம் போட்டியில் உலக கேரம் சாம்பியனான காசிமா நடுவராக கலந்து கொண்டார். திருவொற்றியூர் MLA KP சங்கர் சார்பில் நடத்தப்பட்ட உதயநிதி கேரம் டிராபிக் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த 150 அணிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாய், 2ஆம் பரிசாக 10,000 ரூபாய், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. போட்டியின் நடுவராக கலந்து கொண்ட காசிமா விளையாட்டை ஊக்குவிக்கும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு சிறப்பாக என்னை வரவேற்று இங்கே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டெப்டி CM சார் வந்ததுக்கப்புறமா கேரம் உலக அளவுக்கு மட்டும் இல்லாமல் வெளியே நிறைய தெரிவிச்சிருக்கு. ஸ்லம் கேம் என்ற இதுவே போய் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் கேரம் வந்திருக்குன்னா டெப்டி CM சார் வந்ததுக்கப்புறமாவும் CM வந்ததுக்கப்புறமாவும் தான். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடைபெற்ற செக்மேட் செஸ் தொடரில் அந்நாட்டு கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரு நகமுராவின் செயல்பாடு சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷை எதிர்கொண்ட நகமுரா மின்னல் வேகத்தில் சாமர்த்தியமாக காயை நகர்த்தி வெற்றி பெற்றார். இதனால் மகிழ்ச்சியில் மூழ்கிய அவர் குகேஷின் ராஜா காயை ரசிகர்கள் பக்கம் தூக்கி வீசியது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.
அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரு நகமுராவின் செயல்பாட்டை கண்டு அதிர்ச்சியடைந்த குகேஷ் பின்னர் எவ்வித எதிர்ப்பும் இன்றி அங்கிருந்து நகர்ந்தார். இதனிடையே நகமுராவின் வெற்றியை காட்டிலும் குகேஷின் அடக்கத்துடனான செயல்பாடே பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. செஸ்ஸில் இந்தியாவின் ஆதிக்கத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நகமுரா இவ்வாறு நடந்து கொண்டதாக பலர் பதிவிட்டுள்ளனர். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 88 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. இலங்கையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 50 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 247 ரன்களை எடுத்திருந்தது. இந்திய வீராங்கனை ஹெர்லின் தியோல் அதிகபட்சமாக 46 ரன்களும் ரிச்சா கோஷ் 35 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். தொடர்ந்து இறங்கிய சிட்ரா நிதானமாக விளையாடி 81 ரன்களை சேர்த்தார். எஞ்சிய வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் பாகிஸ்தான் அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 88 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய கிராந்தி கவுட் ஆட்ட நாயகி விருதை தட்டிச் சென்றார். விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை தொடர்ந்து மகளிர் உலகக்கோப்பை தொடரிலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கேப்டன்கள் கைகுலுக்காமல் டாஸ் நிகழ்வு நடைபெற்றது. பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்தனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை லீக் போட்டியின் டாஸ் நிகழ்விலும் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா சனாவுடன் கைகுலுக்குவதை தவிர்த்தார். தொடர்ந்து டாஸ் போடப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா டெயில்ஸ் என கூறிய நிலையில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நாணயத்தை பார்த்து ஹெட்ஸ் என தெரிவித்தார். இருந்தபோதிலும் பாகிஸ்தான் டாஸை வென்றதாக போட்டியின் நடுவர் ஷென்ரி பிரிட்ஸ் அறிவித்ததால் மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் போட்டியின் போது மைதானத்திற்குள் அதிக அளவிலான பூச்சிகள் புகுந்ததால் போட்டி சிறிது நேரம் தடைபட்டது. பூச்சிகள் முழுமையாக விரட்டப்பட்ட பின்னர் போட்டி மீண்டும் தொடங்கப்பட்டது. மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை குடித்ததால் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த மருந்தை தயாரிப்பதை நிறுத்துமாறு காஞ்சிபுரம் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி அனுப்பப்பட்ட இந்த நோட்டீஸ் குறித்து விளக்கம் அளித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், கோல்ட்ரிப் மருந்தை தமிழ்நாடு மருத்துவக் கழகம் கொள்முதல் செய்யவில்லை என்றார். அத்துடன் இந்த மருந்து விற்பனைக்கு தடை விதிக்குமாறு புதுச்சேரி, ஒடிஷா மாநில அரசுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த மருந்து விற்பனைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இந்த எல்லா நடவடிக்கைகளும் தகவல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் செயல்படும் மருந்து கட்டுப்பாடு துறை விரைந்து செயலாற்றி பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் நிகழாத வண்ணம் பாதுகாத்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வரும் மணிப்பூரில் புதிய அரசை அமைக்கும் முயற்சியில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சியும் களம் இறங்கியுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கட்சிகளின் எம்எல்ஏக்கள் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். மணிப்பூரில் கட்டுக்கடங்காத கலவரம் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் தனது முதலமைச்சர் பதவியை பாஜகவின் பைரன் சிங் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மணிப்பூரில் தேர்தலுக்கு முன்னரே புதிய அரசை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் பாஜகவும் கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சியும் இறங்கியுள்ளன. இதற்காக முன்னாள் முதலமைச்சர் பைரன் சிங், சட்டப்பேரவை சபாநாயகர் சத்யபிரதா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தனித்தனி விமானங்களில் டெல்லி சென்றடைந்தனர். மணிப்பூரில் புதிய தலைவரின் தலைமையில் புதிய அரசு அமைக்கப்படும் என்று தாங்கள் நம்புவதாக பாஜக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பிரிட்டன் கூட்டு கடற்பயிற்சி மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் தொடங்கியது. இந்த பயிற்சியானது 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. கடற்படையின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுமார் 40 நாடுகளுடன் தனித்தனியாக கூட்டு பயிற்சியை பிரிட்டன் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் பிரிட்டன் கூட்டு கடற்பயிற்சி இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் நேற்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் INS விக்ராந்தும் பிரிட்டன் தரப்பில் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் நடைபெற்ற துர்கா பூஜை விழாவில் பங்கேற்றார். இந்த துர்கா பூஜை விழாவானது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த திருவிழா பெண்களின் சக்தியையும் வங்காளத்தின் ஒற்றுமையையும் எடுத்துக்காட்டுவதாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் துர்கா பூஜை விழாவில் மம்தா பானர்ஜி பங்கேற்றதற்கு அம்மாநில பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடாமல் துர்கா பூஜை கொண்டாட்டங்களில் பங்கேற்ற மம்தாவை பவானிபூர் தொகுதியில் தோற்கடிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மகாராஷ்டிரா பவன் கட்ட 1 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று மராட்டிய மாநில தொழில்துறை அமைச்சர் உதய் சாமந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சையை தலைநகரமாக கொண்டு சரபோஜி மன்னர் ஆண்ட காலத்தில் இருந்து தற்போது வரை அங்கு ஏராளமான மராட்டிய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பின்னணியில் தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள சங்கீத மஹாலில் தமிழ்நாடு மராட்ட சங்க வெள்ளி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மகாராஷ்டிர மாநில தொழில்துறை அமைச்சர், மராத்தி மொழி வளர்ச்சித்துறை அமைச்சர் உதய் சாமந்த் பங்கேற்றார். தமிழ்நாடு சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று பேசினார். ஏழை எளிய பாமரனும் ஒரு அரங்கத்தில் அமர்ந்து அந்த மகாராஜா விழாவை, வெள்ளி விழாவை கொண்டாடலாம் என்ற பெருமை கிடைத்திருக்கிற ஒரு மத ஒற்றுமை மாநிலம் தமிழ்நாடு. முன்னதாக அமைச்சர் கோவி செழியனும் உதய் சாமந்தும் இணைந்து வெள்ளி விழாவுக்கான லட்சணையை வெளியிட்டனர்.